சுகம் சித்தா யூடியூப் டிவி வாசகர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் உள்ளவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், வெகு விரைவில் அவங்க கருத்தரிச்சிருவாங்க. இந்த முறையை அநேக தம்பதியினர் ஃபாலோ பண்ணி வெற்றியடைஞ்ச ஒரு அற்புதமான ஃபார்முலா தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, திருமணமாகி 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வரைக்கும் குழந்தை இல்லாமல் மருத்துவமனையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னால் வாழ்வியல் முறையையும் உணவியல் முறையையும் அவங்க ஒரே நேர்கோடாக கொண்டு வந்தார்கள். இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, தாம்பத்திய பலம் இயற்கையாகவே நல்லா இருந்தது, உடல் அமைப்பும் நல்லா இருந்தது, பெண்களுடைய கருவறையும் நல்லா இருந்தது. நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இந்த வேகமான கலாச்சார வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது இயற்கையாகவே நாம் இயற்கைக்கு மாறாக நடந்து கொள்கிறதுனால நமக்கு உடல் உஷ்ணம் ஏற்படுகிறது. இந்த உடல் உஷ்ணத்தை தரிக்கிறதுக்கு நம்ம வாழ்வியல் முறையை கடைபிடிக்கணும். ஆனால் யாரும் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறதில்ல. வாழ்வியல் முறையோடு உணவியல் முறையோடு கலந்து நம்ம செய்து வரும்போது இயற்கையாகவே அவங்க கருவுன்று ஆயிடுவாங்க. அப்படி முடியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. இப்போ நிறையா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று கர்ப்பப்பையில் மாதவிடாய் வராது, இல்லை நீர்க்கட்டி ஆயிரும், அப்படி இல்லைன்னா சதக்கட்டி உண்டாயிரும், அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் அதிகமான உதிரப்போக்கு உண்டாயிரும். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க அவதிப்படுவாங்க. இப்போ ஆண்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, ஒன்றும் உயிரணுக்கள் இருக்காது, இருந்தால் நல்ல உயிரணுக்கள் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அப்படியே உயிரணுக்களுடைய மார்பாலஜி இருக்காது. சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மன்ஸே இருக்காது, உற்பத்தி இருக்காது. அந்த உற்பத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேருக்கு இருக்கும், ஆனால் முழுமையாக இருக்காது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நிறையா ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய முறையை கையாண்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்த பெருமக்கள் பார்த்திங்கன்னா நமக்காக வேண்டிய அருளி செஞ்சு போயிருக்காங்க. எளிய வீட்டில் உள்ள உணவுகளை பயன்படுத்தியே நம்ம சரி செய்து கொள்ளலாம். முதல்ல ஆண்களுக்குள்ள பிரச்சனைகளாக நான் ஒரு தீர்வை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரணுக்களை அதிகப்படுத்தணும், அதே போல் எழுச்சித்தன்மையை அதிகப்படுத்தணும், விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும், சந்தோஷமான தாம்பத்தியம் இருக்கணும். இது இருந்தாலே போதும், அவங்க இயற்கையாகவே குழந்தை பெற தகுதி உடையவங்களாக இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க அந்த தன்மையை இழந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தவும், உடலை ஸ்டெமினா நல்லா இன்க்ரீஸ் பண்ணவும், உயிரணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணவும், அதேபோல் ஆண் ஒரு நல்ல இனப்பெருக்க மண்டலத்தை சரி செய்து கொள்ளவும், உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட சரி செய்து கொள்வதற்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா உங்களுக்கு பெரிதும் உதவி செய்யும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு அமுக்கரா கிழங்கு, நான் சொல்கிற எல்லாமே ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அமுக்கரா கிழங்கு, சுத்தி செய்த பூனைக்காளி விதை, சுத்தி செய்த பூமி சர்க்கரை கிழங்கு, முருங்கைப்பூ, இது எல்லாமே எடுத்துக்கங்க. இது போக விதைகளில் பார்த்திங்கன்னா அத்தி விதை, அரச விதை, ஆல விதை, இப்போ எல்லாமே சமைச்சி 100 கிராம் எடுத்துக்கோங்க. நீர்முள்ளி விதையும் சேர்த்துக்கோங்க, ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நீர்முள்ளி விதையை சுத்திப்படுத்தி தான் பயன்படுத்தணும். நீங்கள் தகுதி உள்ள மருத்துவர்கள்ட்ட கேட்டு சொன்னாலே சொல்லுவாங்க, அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல நல்லா செமன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிறதுக்கு, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் முருங்கை பிசின் சிறு சேர்த்துக்கோங்க. நல்ல சுவைக்காக வேண்டி ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஒரு 2 பீஸ் கிராம்பு சேர்த்துக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். சுக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஒரு 5 கிராம் சேர்த்தா போதுமானது. இந்த வகையில் நீங்கள் செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஹார்மோன் பிரச்சனை இருந்தால் சரியாகும், வெரிகோசல் பிரச்சனை இருந்தால் சரியாகும், பாடி ஹீட் இருந்தால் சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு அந்த செமன் விந்துவை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரே நாள் நடக்குமா? நிறைய பேர் கையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கே எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. குறைந்தது ஒருவர் இந்த மாதிரி நல்லநிலை அடைகிறதுக்கு 40லிருந்து 90 நாள் வரைக்கும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் நிறையாவே கிடைக்கும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலில் பனங்கற்கண்டு கலந்து தினமும் காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை, 2 வேளை எடுத்துக்கோங்க. நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு பார்க்க போகிறோம். பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தினமும் காலையில் நல்லா எழுந்து குளிச்சிடணும்.
ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுங்க. முதல்ல குளிச்சிட்டிங்கனாலே உங்கள் உடம்புல வாதப்பித்த செலுத்துமங்கள் சமநிலைக்கு வந்துடும் காலையில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய சதகுப்பை, கருஞ்சீரகம், இந்த ரெண்டையுமே வாங்கி இளவறுப்பாக வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 தான் மருந்து உங்களுக்கு. இந்த 2 எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். நார்க்கட்டி, நீர்க்கட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் சரியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறது, கர்ப்பப்பையோட கிருமிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது எல்லா இதுவுமே சரி செய்யக்கூடியது. இந்த 2ஐயும் இளவறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2மே சம அளவு எடுத்துக்கோங்க. தோராயமாக ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சதகுப்பை ஒரு 100 கிராம், கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராமையும் இளவறுப்பாக வறுத்து நல்லா முதல்ல ஒரு கருளூரில் போட்டு இடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை சலித்து நல்லா சுத்தமான நல்ல நைஸ் பவுடராக இருக்கணும் வச்சுக்கிட்டு, சோம்பு குடிநீர் இருக்குது பார்த்திங்களா, பெருஞ்சீரகம், இந்த பெருஞ்சீரகத்தை முதல்ல கொதிக்க வைங்க. ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வைங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சுவைக்காக வேண்டி கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு எடுத்துங்க. முடிந்த வரைக்கும் கருப்பட்டி பனங்கற்கண்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்குது. இந்த கஷாயத்தில் இப்போ நம்ம தயார்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை, அதாவது பார்த்திங்கன்னா சதகுப்பை கருஞ்சீரக மருந்தை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி உள்ளே குடிச்சிருங்க. இது கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பும் கலந்த ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும். இதை காலையில் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க, மாலையில் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. இப்படி 2 வேளை தொடர்ந்து எடுத்து வர அதிகபட்சம் ஒரு 30 நாளிலிருந்து 60 நாளைக்குள்ளே உங்களோட கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் தீர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மாதவிடாய் கழிந்த 3வது நாளில், அதாவது பார்த்திங்கன்னா மாதவிடாய் கழிந்த 6வது நாளிலிருந்து 14 வாழ்க்கை வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான மகப்பேறு கிடைக்கும். இது அனுபவம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்து இந்த முறையை பயன்படுத்தி பார்த்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இதே போல் உள்ள பிரச்சனை உள்ளவங்க, உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் சரி, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் பயன்பெறட்டும். இந்த முறையில் பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. இது வந்து நிறைய நன்மைகளை கொடுத்துருக்குது, நிறைய வெற்றியை கொடுத்துருக்குது. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய அனுபவங்கள் இதில் யாரோ வெற்றி அடைஞ்சிங்கன்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கங்கள்.